சார், இப்போது தமிழ்நாடு முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. ஆனால் நிறைய மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பல மாநிலங்கள் இந்த டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதில் சில மாநிலங்களில் கலந்துக்கவே இல்லை. அப்போது அதுக்கு போதிய வரவேற்பு இல்லை. இந்திய அளவில் பார்க்கும்போது போதிய வரவேற்பு இல்லை. அவங்க தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? வரவேற்பு இருக்கு இல்லை சார், ஒரு நிமிஷம். வரவேற்பு இருக்கு இல்லைன்ற சப்ஜெக்ட் உள்ள ரெண்டாவது போவோம். நம்மளோட உரிமையை கேட்கக்கூடாதுன்றது நான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களோட உரிமையை நாங்கள் கேட்போம். முதல்ல ஒரு 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். தயவு செஞ்சு யாரும் குறுக்கிடாதீங்க. 40 MP இருந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் கேட்டார் இல்லை. தர்மேந்திர பிரதாப் என்ன சொன்னார்? 100 முறை மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். அதை கேட்க வச்சது திமுக. 40 MP மறந்துடக்கூடாது. 11 வருஷமாக ஒன்றிய அரசு அனுப்புகிற கடிதங்கள் எந்த மொழியில் அனுப்புறீங்க? நேற்று அமித்ஷா நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? இனிமேல் பிராந்திய மொழிகளில் அனைத்து கடிதங்களும் செல்வம் சார், அவர் பேச்சு முடிச்சதுக்கு நீங்க தான் பேச போறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாருன்னா, பொய் பித்தலாட்டங்கள்லாம் பேசுறாரு. 20,000 புக்கு பச்சைன்னு சொல்லி நாங்களா போய் சொன்னோம்? அது யாருன்றது அவரு பிளான் வரும்போது அவர் சொன்னா நல்லா இருக்கும். அந்த 20,000 புக்கு பச்ச உலக அறிவு ஜீவி யாருன்றது அவர் ஒன்று சொல்லணும். அதே மாதிரி அக்னிக்கு ஒரு பதில் சொல்லணும். அக்னி என்ன சொன்னார்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசினார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதனால அது சம்மந்தப்பட்ட பெட்டிஷனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லிட்டு நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்துருக்கு. அதனால தயவு செஞ்சு தரவுகள் பார்த்து ஒரு நிமிஷம் வரங்க. நீதிமன்றங்கள் சொல்லல, இருங்க வர இங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. இதை எடுத்து சொல்லுவாங்க. அக்னி ஒரு நிமிஷம், பிரவீன் ஒரு நிமிஷம் பதில் சொல்லணும். அதே மாதிரி நம்ம நந்தகுமார் சார் பேசும்போது என்ன சொன்னார்? இது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? 6 வருஷம் முன்னாடி கொரோனா காரணம் காட்டி நீங்கள் தானே இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. யாரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எங்களை பார்த்து கேட்குறீங்க? ஏன் நீங்கள் எடுக்கலன்னு போய் அங்கே கேளுங்க. அங்கே கேட்காம எங்களை கேட்டால் நாங்கள் நம்புறோம். அது அதிகாரம் எங்ககிட்ட இல்லை. ஒரு நிமிஷம் இருந்து பிரவீன், சப்ஜெக்ட் திசை திரும்பக்கூடாது. அதனால எங்கே யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க அதை பற்றி பேசணுன்றது தான் நாங்கள் சொல்ல வந்த கருத்து முதல்ல. ரெண்டாவது சகோதரர் என்ன சொன்னார்? 843 ஆயிட்டா என்ன பண்றது? 848 இல்லை 543 ஆயிட்டா என்ன பண்றது? எப்படி பார்த்தாலும் மைனஸ் தான். தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மைனஸ் தான். நான் சொல்றேன் 848 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடுக்கு 10 அதிகமாக வருதுன்னு நீங்க சொல்றீங்க. பர்சன்டேஜா என்ன வருது? அவங்க சொல்ற கணக்கு. அவர் சொன்ன எந்த ஆர்டிகல் சொன்னாரோ அதே கதையில நான் சொல்றேன். 848 வந்தா 10 கூடுதுன்னு சொல்றீங்க. சதவீதமா எவ்வளவு? இல்ல நான் சொன்னது ஒரே நிமிஷம். நான் சொன்னேன் இல்ல சார், இல்ல மணிவண்ணா, நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது 12 சீட் குறையும்ன்றேன். 10 சீட் இல்ல, நான் சொல்றேன் 12 சீட் குறையும். ஆனா இந்த ரெண்டுமே அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் இல்ல அப்படிங்கறது என்னுடைய வாதம். நான் அது குறையிறது நியாயம் சொல்லல. எந்த விதத்திலயும் குறையக்கூடாதுன்றது நோக்கம். அத தான் சொல்றேன். 7.1 எடுத்தா நமக்கு 7.1 கிடைக்கும். அத தான் சொல்றேன். 7.1 கிடைக்கணும் நமக்கு. நந்தகுமார் ஒரு நிமிஷம் இருங்களே. அது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுவே அதே 848 கணக்கு வச்சா உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்து 4 மாநிலத்துக்கு மட்டும் 150 தொகுதி இருக்குது. அதுவே 543 வச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 8 மைனஸ் ஆகுது. இந்த அப்படி கணக்கு போட்டாலும் இந்த 540 சகோதரர் சொன்னார்ல, 543 வச்சாலும் இதே 4 மாநிலத்துக்கு 31 தொகுதி அதிகமாகுது. இது என்ன கணக்கு சார்? இது என்ன நம்ம கரகடகரம் படத்துல வாழைப்பட காமெடியா இது? அதான் இது இதான் அதுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இருந்தா மக்களுக்கு சேரணும்னா நீ ஏன்னா அந்த மாதிரி பண்ற? ஒரு நிமிஷம் என்ன வர நானும் அதான் சொல்றேன். அது சுருக்கமா முடிச்சு எல்லாரும் அதுதான் நானும் சொல்றேன். நான் எனக்கு டைம் அதிகமா எடுத்துக்க வேண்டாம். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ இருக்க பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 14.73% இருக்கு. ஒருவேளை 848 நீங்க பிரிச்சிங்கன்னா 16.86 வருது. சரி, நமக்கு என்ன வருது? நமக்கு இப்போ இருக்கிறது 7.18 நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்குது சார். இப்போ அதுவே 5.12 தானே கிடைக்குது. எப்படி நம்ம கம்முன்னு இருக்க முடியும்? இந்த பிரச்சனை திரும்பவும் சொல்றேன், நந்தகுமார் சாரோட பிரச்சனை இல்லை,
அக்னிஷனோட பிரச்சனை இல்ல, மதிவானோட பிரச்சனை இல்ல, காஷ்மீர்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பிரச்சனை. புரிஞ்சுக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, மாநிலங்களவையிலும் மக்களவையிலையும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அவர் சொல்றாரு 40 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 144 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்க மசோதா நிறைவேற்றினீங்களா இல்லையா? அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆர்டிகல் 170 மாநிலங்களுடைய தொகுதி மறுவரை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அதுதான் அவர் சொன்னார். அப்ப 500க்கு மேல இருக்க கூடாது, அப்ப உத்தரப்பிரதேசமே 2ஆ பிரியும். நான் திரும்பி சொல்றேன், இந்த 4 மாநிலத்தை வச்சு ஆட்சியை புடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க புடிச்சிருவீங்க? கொஞ்சம் நாங்க தெளிவா தான் கேட்கிறோம். மக்களுக்காக பேசுற ஒரு விஷயத்த செல்வன்னா ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், தானும் ஒரு தமிழன் தான், திராவிட இயக்கத்தை சேர்ந்த வரலாறு தான் இல்ல நபர்னு அவர் ஒரு நிமிஷம் பேசினா போதும்.